செல்ஃப் டிரைவிங் கார்ஸோட ஸ்டோரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆச்சு. 1920ல ரிமோட் கண்ட்ரோல் வெஹிக்கிள்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது ஃபுல்லி ஆட்டோனமஸாக இல்லைனாலும் அதுதான் இந்த இன்னோவேஷனுக்கான பேஸையே உருவாக்குச்சு. அதுக்கப்புறமா ஜப்பான்ல சுகூபா லெபார்டரியில ஒரு செமி ஆட்டோனமஸ் காரை டெவலப் பண்ணாங்க. இந்த கார்ல சென்சர்ஸ், கேமராஸ் யூஸ் பண்ணி ஸ்பெஷலா மார்க் பண்ண ரோட்ல நேவிகேட் பண்ண வச்சாங்க. இது செமி ஆட்டோமேட்டடா இருந்தாலும் இதுதான் ஃபுல்லி ஆட்டோமேட்டட் காரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லலாம். அப்புறம் 1980களில் ஆட்டோனமஸ் ரிசர்ச்க்கு பெரிய பூஸ்ட் வந்துச்சு. 1984ல் கார்னெகி மெல்லன் யூனிவர்சிட்டி நேவ்லேப்ங்கிற ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1995ல் அவங்களோட நேவ்லேப் 5 ஒரு கோஸ்ட் டு கோஸ்ட் ஜேர்னியை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுது, பிட்ஸ்பர்க்லேருந்து சாண்டியாகோ வரை. இது ஆட்டோனமஸ் டிரைவிங்க்கு ரொம்ப உந்துதலாக இருந்தது. 2004ல் டார்பா அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் ஆட்டோனமஸ் வெஹிக்கிள்கான காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணாங்க. இதில்